ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். அனைவருக்கும் அக்ஷய திருதியின் வாழ்த்துக்கள். இந்த அக்ஷய திருதிக்காக நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருந்தேன். அது இப்போ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டோன் காஸ்ட்டு வேஸ்டேஜ்லாம் அதிகமாக இருந்ததால் 2-3 டைம் எஸ்டிமேஷன் வாங்கிட்டு நான் வாங்காமல் வந்திருந்தேன். அக்ஷய திருதிக்கு நீங்கள் கோல்டு காயின் வாங்குவீங்களே, வீடியோ போடுவீங்களே, போடலைன்னு கூட சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பர்ச்சேஸ் இருந்ததால தான் கோல்டு காயின் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. சரி, நம்ம ரிங் வாங்கணும்னு டிசைட் அப்புறம் காயின் ரெண்டுமே வாங்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கலை. இந்த வீடியோ அக்ஷய திருதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெக்கேஷனுக்காக ஊரில் இருக்கேன். வாங்கினதுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8,980 இருந்துச்சு. ஒரு கிராமுக்கு 250 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்துச்சு. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 22.5% போட்டிருந்தாங்க. நானும் மேனேஜர்ஸ் கிட்ட போய் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அவங்க லெஸ் பண்ணவே இல்லை. 1% ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த 250 ருபீஸ் லெஸ் பண்ணுற மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு இல்லையா அக்ஷய திருதிக்கு, அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வேறு ஷாப்பில் போனாலும் சைஸ் செட் ஆகலை. டெய்லி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹேண்ட்மேடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தமாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஜிஆர்டி ப்ரிஃபர் பண்ணேன். மற்ற ஷாப்ஸில் எனக்கு சைஸுமே செட் ஆகலை. மேக்கிங் சார்ஜஸும் போட்டாங்க. ப்ளஸ் இந்த ஜெம் ஸ்டோனுன்றதால ஒரு கேரட்டுக்கு 4,900 போட்டாங்க. அப்போ 1.4 இருந்ததால் அதுக்கு 6,990 போட்டிருந்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது இதுக்கு ₹1 கூட ரீசேல் வேல்யூவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் உங்களுக்கு ஏன் கிளியராக சொல்கிறேன்னா, வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டைம் யோசித்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ இல்லை அந்த மாதிரி நீங்கள் யோசித்து தான் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வாங்குறது இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி கிராம்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது பெஸ்ட்டா, இல்லை வேஸ்டேஜில் 20%, 15%ன்னு நமக்கு ஆஃபர் கொடுக்கறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்தளவுக்கு வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா தான் அது நமக்கு லாபமாக இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ ₹5,801 வருதுங்களா வேஸ்டேஜ். இதில் 10% லெஸ் பண்ணால் நமக்கு ₹580. அப்போ இதில் 20% லெஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ₹1,200, ₹1,160 கிட்ட டிஸ்கவுண்ட் வரும். ஒரு கிராமுக்கு ₹250 லெஸ் பண்ணுறதால 3 கிராமுக்கு பார்த்திங்கன்னா ₹750 தான் வருது. அதனால் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எதில் கொடுத்தாலுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வேஸ்டேஜில் எல்லாமே ஆட் பண்ணி வச்சு தான் கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் எந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே வேஸ்டேஜ் கொடுத்து நகை வாங்குறது நமக்கு லாபமே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரெடி கேஷ் கொடுத்து நானும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். சீட்டு போட்டு தான் வாங்குவேன். கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கூட நான் காயின் வாங்குறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பர்ச்சேஸ் சீட்டு போடாமல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த அமௌண்ட் ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சிச்சு. நியர்லி ஒரு 1 கிராமுக்கு மேலேயே நம்ம வேஸ்டேஜ்க்கும் ஸ்டோன் காஸ்ட்டுக்கும் கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மொத்தம் 3 கிராம் 317 மில்லி இருந்துச்சு. அதில் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணதுக்கப்புறம் 3 கிராம் 35 மில்லிகிராம் இருந்தது. வேஸ்டேஜ் அதுக்கு 21.29% போட்டிருந்தாங்க. மேக்கிங் சார்ஜஸ் ₹300 போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டிலாம் போட்டு பார்த்திங்கன்னா 40,000 கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த ரிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண ரிங்கு. என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 14. அதனால எனக்கு சைஸுமே நிறைய ஷாப்ஸில் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் செட் ஆச்சு. அதனால நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஸ்டோன் காஸ்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. நான் ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். 2-3 டைம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, இந்த டைம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். அப்போ ரேட்டில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நான் அதனால தான் இப்போவே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன். அக்ஷய திருதிக்கு நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மங்கள பொருட்கள் ஏதாவது வாங்கிக்கலாம். தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இல்லாட்டி கல்லுப்பு, மஞ்சள், பால், சர்க்கரை, பூ, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி கூட பொருட்கள் வாங்கி வைக்கலாம். இது ஒரு அது உண்மையா பொய்யா, வாங்கி சேருமா சேராதான்றதுலாம் எனக்கு தெரியல.
இப்போ ரீசெண்டாக வாங்குகிற பிளான் இருந்துச்சுன்னா இந்த டே நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம். ஒரு ஆஃபரும் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எதுவும் நான் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.